செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கிளியாற்றில் குளிக்க சென்ற மாணவன் புவனேஷ் மாயமான நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு அவரது உடல் இன்று கரை ஒதுங்கியது. இது குறித்து நமது செய்தியாளர் பிரவீன்குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளியாற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் புவனேஷ் என்பவர் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மலைப்பாலம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மகன் புவனேஷ் தண்ணீரில் குளிக்க சென்றுள்ளார். அந்த அதிகப்படியான உபரியின் காரணமாக கிளியாற்றில் மூழ்கி 3 நாட்களுக்கு முன்பு மாயமானார். அவரை தேடும் பணியில் மதுராந்தகம் மற்றும் அச்சரப்பாக்கம் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பேரிடர் மீட்பு படையினரும் தேடலில் ஈடுபட்டு வந்தனர். 4ஆம் நாளான இன்று அந்த கிளியாற்றின் உபரி நீரின் கரையோரம் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தீயணைப்புத்துறையினர் அவரை மீட்டு மதுராந்தகம் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 3 நாட்களாக இரவும் பகலும் காத்து கடந்த அப்பகுதி கிராம மக்களுக்கு இறுதியில் சோகமே மிஞ்சியது.